Hi viewers, welcome back to my channel. இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா மேக்ரம் கார்ட்ல செஞ்சிருக்க இந்த ஃப்ளவர் வந்து எப்படி செய்யறது அப்படிங்கறத பார்க்கலாம். நீங்க வந்து இந்த பேக் வந்து ஏற்கனவே பார்த்திருப்பீங்க. இந்த பேக் வந்து நம்ம பிளாஸ்டிக் வயர்ல யூஸ் பண்ற பாக்ஸ் நாட் யூஸ் பண்ணி இந்த பேக் வந்து போட்டுருக்கேன். இதோட டுட்டோரியல் வீடியோ வந்து நீங்க பார்க்கல அப்படினா மேலே வந்து லிங்க் கொடுத்திருக்கேன். அதை கிளிக் பண்ணி பாருங்க. இப்போ வந்து இந்த பேக்குக்கு வந்து டெக்கரேட் பண்றதுக்காக நான் வந்து இந்த ஃப்ளவர் செஞ்சிருக்கேன். இந்த ஃப்ளவர் வந்து எப்படி செய்யறதுங்கறத தான் பார்க்கலாம். இந்த ஃப்ளவர் வந்து இந்த பேக்குக்கு டெக்கரேட் மட்டும் இல்ல, வேற எல்லா விதமான டெக்கரேஷனுக்கும் நம்ம யூஸ் பண்ணலாம். ரொம்பவே ஃபாஸ்டா போட்ற முடியும். உங்களுக்கு வந்து இந்த பேக் செய்யறதுக்கான மேக்ரம் கார்ட்ஸ் அதுக்கப்புறம் வேற மெட்டீரியல்ஸ் எல்லாம் உங்களுக்கு தேவைப்பட்டது அப்படின்னா என்னுடைய வாட்ஸ்அப்ல சேட் பண்ணுங்க. இதுவரை எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க போடுற வீடியோக்களை நீங்க மிஸ் பண்ணாம பார்க்க முடியும். இப்ப வாங்க வீடியோக்குள்ள போலாம். இப்போ வந்து இந்த ஃப்ளவர் போடுறதுக்கு நமக்கு தேவையான பொருட்கள், நான் வந்து ப்ளூ கலரில் 2 கார்ட்ஸ் கட் பண்ணியிருக்கேன், எல்லோ கலரில் 2 கார்ட்ஸ் கட் பண்ணியிருக்கேன், பிங்க் கலரில் 1 கார்ட் கட் பண்ணியிருக்கேன். ஒவ்வொன்றும் 1.5 மீட்டர் நான் கட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் லைட்டர், அதுக்கப்புறம் சிசர். இதுதான் வந்து இந்த ஃப்ளவர் செய்யறதுக்கு தேவையான பொருட்கள். இப்போ வாங்க மேக்ரம் ஃப்ளவர் வந்து எப்படி செய்யறது அப்படின்னு பார்க்கலாம். இப்போ வந்து இந்த ஃப்ளவர் எப்படி செய்யறது அப்படிங்கிறத நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து இந்த பிங்க் கலர் கோடை வந்து இந்த மாதிரி ஜாயின் பண்ணிக்கலாம். லென்த்தாக வந்து நம்ம 2 பக்கம் பின் குத்தி ஜாயின் பண்ணி வச்சிடலாம். அதுக்கப்புறம் வந்து நம்ம எல்லோ கலர் கோடை வந்து ஃபஸ்ட்டு எடுத்துக்கலாம். இந்த கோடை ஃபஸ்ட்டு எடுத்துகிட்டு ஒரு 6 இன்ச்சஸ்க்கு நம்ம வந்து இந்த மாதிரி விட்டுறலாம். இதில் பாருங்கள், இந்த மாதிரி 6 இன்ச்சஸ்க்கு நம்ம அளவு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி அளவு எடுத்துட்டு இதை வந்து இந்த கார்டுக்கு மேலே இந்த மாதிரி பின்பக்கமாக எடுத்துகிட்டு போயிடலாம். பின்பக்கமாக எடுத்துகிட்டு போயிட்டு இந்த மாதிரி விரலில் பெருவிரல்லையும் ஆள்காட்டி விரல்லையும் இப்படி பிடிச்சிட்டு நம்ம இதை வந்து இதுக்கு மேலே வச்சு இந்த லூப் வழியாக வெளியே எடுத்துடலாம். இப்போ இந்த மாதிரி வெளியே எடுத்தாச்சு. இப்பையும் நம்ம வந்து இந்த கையை வந்து விடக்கூடாது. திரும்ப ஒரு தடவை அதே மாதிரி இப்படி மேலே வச்சுட்டு இந்த லூப் வழியாக வெளியே எடுத்துடலாம். இப்போ வந்து 2 டைம்ஸ் வந்து நான் வந்து இந்த மாதிரி போட்டேன். பாருங்கள், இப்படி ஜாயிண்ட் ஆயிடுச்சு. இதை நல்லா இழுத்து டைட் பண்ணிடலாம். இப்போ இந்த மாதிரி ஒரு கார்டை வந்து நான் ஜாயின் பண்ணிட்டேன். இனி அடுத்து நம்ம வந்து ப்ளூ கார்டு எடுத்துக்கலாம். இந்த ப்ளூ கலர் கார்டையும் அதே போல் 6 இன்ச்சஸ் எடுத்துட்டு இதே மாதிரி வச்சுட்டு நம்ம இந்த லூப் வழியாக வெளியே எடுத்துடலாம். பைப்பிங் நாட் போடுவோம் பாருங்கள், அதே மாதிரி தான். திரும்ப ஒருக்கா அதே மாதிரி நம்ம போட்டு எடுத்துடலாம். இப்போ பாருங்கள், இந்த இடத்துலையும் நான் வந்து ஜாயின் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் அடுத்து ப்ளூ கலர் கார்டு எடுத்துக்கலாம். இதையும் அதே போல் ஜாயின் பண்ணிடலாம். 6 இன்ச்சஸ் எடுத்துட்டு லாஸ்ட் வந்து நம்ம எல்லோ கலர் கார்டையும் அதே போல் ஜாயின் பண்ணிடலாம். இப்போ பாருங்கள், நான் வந்து 4 கார்டையும் ஜாயின் பண்ணிட்டேன். இதுதான் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு. இப்போ வந்து செகண்ட் ஸ்டெப் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ இந்த 4 கார்ட்ஸையும் ஜாயின் பண்ணியிருக்கேன். இந்த பிங்க் கலர் கார்டையும் இந்த பக்கமாக இழுத்து சேம் அதே அளவுக்கு 6 இன்ச்சஸ்க்கு நான் வந்து கரெக்ட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இந்த 5 கார்ட்ஸும் நமக்கு வந்து 6 இன்ச்சஸில் இருக்குது. இனி அடுத்த ஸ்டெப் என்ன அப்படின்னு பார்க்கலாம். இப்போ வந்து இந்த இடத்துல 5 கார்ட்ஸ் இருக்குது பாருங்கள். இந்த 5 கார்ட்ஸில் இந்த செகண்ட் இருக்க கார்டை எடுத்துக்கணும். கவனமாக பாருங்கள், இந்த ஃபஸ்ட்டு கார்டை விட்டுட்டு இந்த செகண்ட் இருக்க ப்ளூ கார்டை நம்ம எடுத்துக்கணும். எடுத்துகிட்டு இந்த மாதிரி திருப்பி வச்சுக்கணும். இந்த பிங்க் கார்டையும் சேர்த்தணும் அப்படின்னா இந்த மாதிரி வச்சுட்டு 3 கார்ட்ஸ் இருக்குது. இந்த 3 கார்ட்ஸ்லேயும் நம்ம வந்து பைப்பிங் போடணும். ஃபஸ்ட் இருக்க எல்லோ கார்டை நம்ம விட்டுறலாம். இனி வலது கையில் இந்த ப்ளூ கார்டை பிடிச்சிட்டு இந்த மாதிரி நம்ம சுற்றி வரணும். பைப்பிங் நாட் போடுவோம் பாருங்கள், அதே தான்.
ஒவ்வொரு கார்ட்ஸ்லேயும் நம்ம வந்து 2 டைம்ஸ் போடணும் பைப்பிங். இப்போ ஃபஸ்ட்டு வந்து ப்ளூ கார்டில் நான் வந்து போட்டேன் பாருங்கள், ப்ளூ கார்டில் போட்டேன். அடுத்து இருக்கிறது எல்லோலேயும் அதே போல் போடலாம். இது போடும்போது நம்ம வந்து வலது கையில் இந்த ப்ளூ கார்டை நமக்கு பிடிச்சிருக்கணும். பிடிக்கல அப்படின்னா உங்களுக்கு வந்து கன்ஃபியூஸ் ஆகும், எந்த பக்கம் போடுறது அப்படிங்கிறது கன்ஃபியூஸ் ஆகும். அதனால் வந்து இந்த மாதிரி வலது கையில் பிடிச்சிட்டு போடுங்க. இனி அடுத்து லாஸ்ட் இருக்கிற பிங்க் கலர் கார்டு, இந்த கார்ட்லேயும் 2 டைம்ஸ் வந்து நம்ம வந்து பைப்பிங் போட்டுடலாம். இப்போ இந்த 3 கார்ட்லேயும் பைப்பிங் போட்டேன். செகண்ட் ஸ்டெப் வந்து போட்டாச்சு. இனி தேர்ட் ஸ்டெப்பு என்ன செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ தேர்ட் ஸ்டெப்பில் வந்து நம்ம வந்து இந்த எல்லோ கலர் கார்டை எடுத்துக்கணும். இந்த ப்ளூ கலர் கார்டை நம்ம விட்டுறணும். இந்த ப்ளூ கலர் அப்புறம் இந்த எல்லோ கலர் இந்த 2 கார்ட்ஸையும் விட்டுட்டு தேர்ட் ஸ்டெப்பில் இந்த எல்லோ கலர் கார்டை மட்டும் எடுத்துட்டு இந்த மாதிரி நம்ம வச்சுக்கணும். வச்சுட்டு இந்த பிங்க் கலர் கார்டால் 2 டைம்ஸ் வந்து பைப்பிங் நாட் போடணும். இப்போ இந்த பிங்க் கலர் கார்டில் பைப்பிங் போட்டேன். அடுத்து வந்து இந்த ப்ளூ கலர் கார்டில் பைப்பிங் போட்டுடலாம். இப்போ பாருங்கள், தேர்ட் ஸ்டெப் வந்து நான் வந்து போட்டேன். இதில் வந்து நான் வந்து 2 பைப்பிங் நான் போட்டிருக்கேன். பிங்க் கலரில் ஒரு பைப்பிங், ப்ளூ கலரில் ஒரு பைப்பிங் நான் போட்டிருக்கேன். இனி அடுத்த ஸ்டெப் என்ன அப்படின்னு பார்க்கலாம். இந்த எல்லோ கலர் கார்டை வந்து இந்த மாதிரி திருப்பி வச்சுக்கணும். இதுதான் வந்து 4th ஸ்டெப்பு. இந்த எல்லோ கலர் கார்டை இந்த மாதிரி திருப்பி வச்சுட்டு நம்ம வந்து இடது கையால் பிடிச்சிட்டு இந்த ப்ளூ கலர் கார்டால் நம்ம பைப்பிங் போடணும். இந்த இடத்துலையும் நமக்கு ப்ளூ பைப்பிங்கும் பிங்க் பைப்பிங்கும் தான் வரும். பாருங்கள், இந்த மாதிரி திருப்பி வச்சுட்டு இந்த ப்ளூ கலரில் பைப்பிங் போட்டுடலாம். பாருங்கள், இந்த மாதிரி ப்ளூ கலரில் பைப்பிங் போட்டாச்சு. அடுத்து வந்து பிங்க் கலரில் போடலாம். இது என்ன சேஞ்ச் அப்படின்னா, இந்த 4th ஸ்டெப்பில் இந்த எல்லோ கலர் கார்டை வந்து இந்த மாதிரி திருப்பி வச்சுக்கிறோம். திருப்பி வச்சுட்டு நம்ம வந்து இடது கையால் பிடிச்சிட்டு வலது கையால் நம்ம போடுறோம். இப்போ பாருங்கள், 4th ஸ்டெப் வந்து போட்டாச்சு. இந்த லைன்லேயும் நமக்கு ஒரு ப்ளூ கலர் பைப்பிங்கும் பிங்க் கலர் பைப்பிங்கும் கிடச்சிருக்கு. இனி அடுத்து 5th ஸ்டெப் என்ன அப்படின்னு பார்க்கலாம். 5th ஸ்டெப் என்ன அப்படின்னா, ப்ளூ கலர் கார்டு இங்கே இருக்க பாருங்கள், இதை வந்து இந்த மாதிரி வளைவாக வச்சுட்டு நம்ம இதில் வந்து பைப்பிங் போடணும். இந்த பிங்க் கலர் கார்டால் பைப்பிங் போட்டு வரலாம். இப்போ இந்த பிங்க் கலரில் நான் பைப்பிங் போட்டேன். அடுத்து இருக்கிறது இந்த எல்லோ கலர் இருக்குது. இந்த எல்லோ கலரில் நம்ம பைப்பிங் போடலாம். எல்லோ கலரில் நான் போட்டேன். அடுத்து வந்து இந்த ப்ளூ கலர் இருக்குது பாருங்கள், இந்த ப்ளூ கலரில் நம்ம போடலாம். ப்ளூ கலரில் நம்ம போடும்போது நல்லா இழுத்து டைட்டாக போடணும். பாருங்கள், இது வந்து டிஸ்டன்ஸில் இருக்குது, அதனால் இழுத்து போட்டோம்னா தான் நமக்கு வந்து பெட்டல் ஷேப் கிடைக்கும். ஸோ அதனால் இந்த ப்ளூ கலர் கார்டை வந்து நல்லா இழுத்து போடுங்க. இப்போ வந்து இந்த ப்ளூ கலர் கார்டில் நான் வந்து போட்டேன். இனி அடுத்த ஸ்டெப் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த இடத்துல இந்த பிங்க் கலர் கார்டு இருக்குது பாருங்கள், அதையும் இந்த மாதிரி திருப்பி வச்சுட்டு இந்த லைனில் இருக்கிற எல்லா கார்ட்லேயும் நம்ம வந்து நாட் போடணும். இப்போ இந்த லைனில் வந்து எல்லோ, ப்ளூ, 2 ப்ளூ, அதுக்கப்புறம் ஒரு எல்லோ இருக்குது. இது எல்லா கார்ட்ஸ்லேயும் நம்ம வந்து நாட் போடணும். இப்போ ஃபஸ்ட்டு எல்லோவில் போடலாம். இப்போ பாருங்கள், ஒரு பெட்டல் ஷேப் கிடச்சிருச்சு. இனி வந்து அடுத்த பெட்டல் வந்து எப்படி போடுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த மேலே இருக்கிற இந்த 5 கார்ட்ஸையும் தனியாக செப்பரேட்டாக நம்ம வச்சிடலாம். அதை வந்து எதுலேயும் சேர்த்தக்கூடாது. அதை வந்து பின் பண்ணி வச்சிடலாம். இல்லை வெயிட்டான ஏதாவது பொருளை வச்சு அதுக்கு மேலே வச்சிடலாம். இனி அடுத்த ஸ்டெப் என்ன அப்படின்னா, இப்போ இந்த பிங்க் கலர் ஃபஸ்ட்டு வந்து இந்த பிங்க் கலர் கார்டு இருக்குது. அடுத்து வந்து தொடர்ச்சியாக எல்லோ, 2 ப்ளூ, அதுக்கப்புறம் எல்லோ, இந்த மாதிரி ஆர்டரில் கார்ட்ஸ் இருக்குது. இனி வந்து இதில் வந்து போட்டு வர வேண்டியது தான். இந்த பிங்க் கலர் கார்டு எடுத்து இந்த மாதிரி வச்சுக்கணும். இந்த மாதிரி வச்சுட்டு இந்த 4 கார்ட்ஸ்லேயும் நம்ம பைப்பிங் நாட் போட்டு வரலாம்.
இப்போ இந்த பிங்க் கலர் கார்டு மேலே இந்த 4 கார்ட்ஸ்லேயும் பைப்பிங் போட்டாச்சு. இனி அடுத்து வந்து இந்த ப்ளூ கலர் கார்டு எடுத்துகிட்டு இந்த 3 கார்டு மேலேயும் பைப்பிங் போடலாம். இப்போ இந்த ப்ளூ கார்டு மேலே 3 பைப்பிங் போட்டேன். அடுத்து வந்து இந்த எல்லோ கார்டு மேலே 2 பைப்பிங் நம்ம போடலாம். இப்போ இந்த பிங்க் கலரில் 1, ப்ளூ கலரில் 1 போடலாம். இப்போ வந்து பாதி பெட்டல் போட்டு முடிச்சாச்சு. இனி அடுத்து மீதி இருக்க பெட்டல் போடலாம். இந்த எல்லோ கலர் கார்டை இந்த மாதிரி திருப்பி வச்சுக்கணும். திருப்பி வச்சுட்டு இப்போ இந்த ப்ளூ கலர் கார்டாலையும் பிங்க் கலர் கார்டாலையும் நம்ம வந்து ரைட் ஹேண்டில் பைப்பிங் போடலாம். அதுதான் வந்து இதில் சேஞ்சஸ்ஸு. இதை மட்டும் கவனமாக பார்த்து போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த மிஸ்டேக்கும் வராது. இப்போ 6 ஸ்டெப்பில் இது 4th ஸ்டெப் நம்ம போடுறோம். ஒவ்வொரு பெட்டலும் நம்ம 6 ஸ்டெப்பில் போட்டு முடிச்சிடலாம். இந்த பெட்டல் நம்ம போட்டு முடிச்சாச்சு. இனி அடுத்து இந்த ப்ளூ கலர் கார்டு எடுத்துகிட்டு இந்த லைனில் வந்து நம்ம 3 கார்ட்ஸ்லேயும் நம்ம பைப்பிங் போடணும். பிங்க்கு, எல்லோ, அதுக்கப்புறம் ப்ளூ, இந்த 3 கார்ட்லேயும் நம்ம பைப்பிங் போடணும். சேம் நம்ம ஃபஸ்ட்டு போட்ட மாதிரியே தான் இந்த லைனில் போட்டோம் பாருங்கள், அதே தான் வந்து இப்போ ரிவர்ஸாக நம்ம போடுறோம். இப்போ இழுத்து நாட் போட்டேன். இனி அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த பிங்க் கலர் கார்டு இருக்குது பாருங்கள், அதை இந்த மாதிரி திருப்பி வச்சுட்டு 4 கார்ட்ஸில் நம்ம நாட் போடணும். இப்போ எல்லோ, 2 ப்ளூ, எல்லோ, இந்த 4 கார்ட்லேயும் நம்ம இந்த லாஸ்ட் லைனை நம்ம போட்டு முடிக்கணும். இப்போ இந்த பிங்க் கலர் கார்டை வச்சுட்டு இந்த 4 கார்ட்ஸாலையும் நம்ம வந்து பைப்பிங் போட்டு வரணும். இப்போ 2வது பெட்டல் வந்து நான் வந்து போட்டு முடிச்சிட்டேன் பாருங்கள், ரொம்ப அழகாக வந்திருக்கு. இதே மாதிரி இந்த மீதம் 3 பெட்டல் நம்ம போடணும். இதே மாதிரி ஸ்டெப்பில் தான் போடணும். மொத்தம் வந்து 6 ஸ்டெப்பில் நம்ம போடணும். இதில் பாருங்கள் 6 லைன் வந்திருக்கு. 1 2 3 4 5 6, மொத்தம் 6 லைன்ஸ் வரணும் ஒவ்வொரு பெட்டல்லையும். இதே மாதிரி இன்னும் 3 பெட்டல் போட்டுருங்க. நான் வந்து இன்னும் 3 பெட்டல் போட்டுட்டு அதுக்கப்புறம் என்ன செய்கிறது அப்படிங்கிறத காட்டுறேன். இப்போ வந்து இந்த 5 பெட்டல்ஸும் நான் வந்து போட்டு முடிச்சிட்டேன். எல்லாமே வந்து 6 லைன்ஸ் நான் போட்டிருக்கேன். இந்த மாதிரி ஃபுல்லாக போட்டு முடிச்சிட்டேன். இனி வந்து இந்த ஃபஸ்ட் இருக்கிற 2 பிங்க் கார்டையும் நம்ம நாட் போட்டுக்கலாம். இந்த மாதிரி நல்லா டைட்டாக நாட் போட்டுட்டு கட் பண்ணிவிட்டு நம்ம ஒட்டிடலாம். இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு லைட்டரில் காட்டி ஒட்டிடலாம். இனி அடுத்து இருக்கிற எல்லோ நாட்டை வந்து நம்ம வந்து நாட் போட்டுக்கலாம். இனி வந்து இந்த மாதிரி திருப்பி வச்சுட்டு இந்த லாஸ்ட் இருக்கிற 2 கார்ட்லேயும் நம்ம ஸ்கொயர் நாட் மாதிரி போட்டுடலாம். இந்த 4 கார்ட்ஸையும் சென்டரில் வச்சுட்டு ஸ்கொயர் நாட் போட்டுடலாம். இப்போ பாருங்கள் இந்த மாதிரி ஷேப் கிடச்சிருச்சு. இனி வந்து கீழே வந்து நாட் போடலாம். இப்போ ஃபஸ்ட்டு வந்து இந்த எல்லோ கலர் கார்டு இருக்குது பாருங்கள், இதை இந்த மாதிரி வச்சுக்கணும். இதை வந்து இந்த மாதிரி பின்பக்கமாக வச்சுட்டு இந்த உள்ளே எடுத்துகிட்டு வந்துட்டு இந்த மாதிரி உள்ளே எடுத்துகிட்டு வந்துட்டு இதை வந்து இந்த மாதிரி உள்ளே விட்டு திரும்பவும் இந்த மாதிரி இந்த பக்கமாக உள்ளே விட்டு இந்த மாதிரி 2-3 டைம்ஸ் பண்ணணும். இப்போ இதை வந்து இழுத்து டைட் பண்ணிடலாம். இதை இழுத்து டைட் பண்ணும்போது இந்த மாதிரி ஷேப் கிடச்சிருச்சு. இதை வெட்டிட்டு ஒட்டிடலாம். இப்போ இந்த மாதிரி ஷேப் கிடச்சிருச்சு. இதே மாதிரி
எல்லா கார்ட்லேயும் இதே மாதிரி நம்ம செஞ்சுக்கலாம். இப்போ இந்த மாதிரி மீதம் இருக்கிற எல்லா கார்ட்ஸ்லேயும் செஞ்சுருங்க. நான் வந்து இதெல்லாம் செஞ்சுட்டு நான் காட்டுறேன். இப்போ வந்து இந்த ஃப்ளவர் வந்து செஞ்சுட்டேன். இது வந்து ரெடி ஆகிடுச்சு. இதை பேக்கோடு நம்ம ஃபிக்ஸ் பண்ணலாம். இப்போ வந்து இந்த ஃப்ளவர் வந்து நான் வந்து இந்த பேக்கோடு அட்டாச் பண்ணிட்டேன். ஆரஞ்சு கலர் கார்டு எடுத்து இந்த மாதிரி உள்ளே கோர்த்து நாட் போட்டு பின் பக்கமாக நான் வந்து ஒட்டிட்டேன். இது வந்து ஃபிக்ஸ் ஆகிடுச்சு. இந்த பேக்குக்கு வந்து ரொம்ப அழகாக வந்திருக்கு இந்த ஃப்ளவர். இந்த மாதிரி நிறைய டைப் ஃப்ளவர்ஸ் வந்து உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.